வட இந்தியாவில் உருளைக்கிழங்கு விலை மலிவென்பதால் ஏழை எளிய மக்களின் வீடுகள்ல தினமும் இடம்பெறும் கறி இது. தக்காளி வெங்காயம் கூட தேவையில்லை. அனைவருக்கும் வணக்கம். இந்த சுவையான உருளைக்கிழங்கு கறியை எப்படி செய்வது என்று பார்ப்போம். தேவையான பொருட்கள் இங்கே உள்ளன. உருளைக்கிழங்கு నేను 3 கிரால், சீரகம் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு சதுரமாக நறுக்கியது. சீரகம் 1 ஸ்பூன் தூக்கலாவும் இருக்க வேண்டும். பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கியது. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தொட்டு தேவையான அளவு, மொன் கொத்தமல்லி தழக்கு சூன் சிறிதளவு. கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் சீரகத்தை போட்டு நன்றாக பொரிய விடவும். சீரகத்தின் வாசனை தான் இதற்கு முக்கியம். பிறகு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி மஞ்சத்தூள் மற்றும் மிளகாய் தூள் சேர்க்கவும். உடனடியாக நறுக்கிய வேக வைத்த உருளைக்கிழங்கு மற்றும் உப்பு சேர்த்து மசாலா கிழங்கில் ஒட்டும்படி நன்றாக கிளறவும். குறைந்த தீயில 5 நிமிடங்கள் மூடி வைத்து மசாலாக்கள் கிழங்கில் ஏறியதும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கினால் ஆலு ஜீரா தயார். இதை சுட சுட சப்பாத்தியுடன் சாப்பிடுவார்கள்.